இதனாலேயே கடந்த காலங்களில் ஸ்கூல்ஸ், மிலிட்ரி கேம்ப்ஸ், பிரிசன்ஸ் மாதிரியான அதிகமாக மனிதர்கள் கூடக்கூடிய பகுதிகளில் ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பரவலானது அதிகமாக இருந்தது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏவை சமாளிக்கிறதுக்கு சில முறைகளை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் பின்பற்றினாங்க. அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வராமல் தடுக்கிறதுக்கு அந்த ஆன்டிபாடிஸை ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டு மீண்டவங்களினுடைய உடல்ல இருந்து எடுத்து இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய உடலுக்குள்ள வந்து செலுத்துறது. அப்படி செலுத்துறதன் மூலமாக அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்தித்த பாதிப்புகள் என்னென்னன்றதையும் அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் ஏ என்ற கல்லீரல் தொற்று நோயினால் உலகத்தில் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்தும் போனாங்க. இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ ஆரம்பத்தில் இன்ஃபெக்சியஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு அறியப்பட்டது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஏற்பட்டால் காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, மஞ்சள் காமாலை, டார்க்காக யூரின் போகிறது, இது மாதிரியான அறிகுறிகள் தென்படும். அடுத்து போக போக அக்யூட் லிவர் ஃபெயிலியர் மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படும். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஒரு ஹைலி கண்டேஜியஸ் வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது ரொம்ப தீவிரமாக பரவக்கூடிய ஒரு வைரல் தொற்று. இதன் காரணமாக இது வந்து அசுத்தமான உணவு மற்றும் நீர்னால் அதிகமாக வந்து பரவும். மேலும் இது வந்து ஃபீக்கல் ஓரல் ரூட்டில் பரவும், பர்சனல் கான்டாக்ட் மூலமாகவும் பரவக்கூடியது. இதனாலேயே கடந்த காலங்களில் ஸ்கூல்ஸ், மிலிட்ரி கேம்ப்ஸ், பிரிசன்ஸ் மாதிரியான அதிகமாக மனிதர்கள் கூடக்கூடிய பகுதிகளில் ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பரவலானது அதிகமாக இருந்தது. மேலும் இந்த சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளிலையும் ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பரவல் வந்து அதிகரித்து காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கட்டமைப்பு அந்த வசதி வந்து குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள்லையும் ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பரவலானது ரொம்ப தீவிரமாக இருந்து வந்தது. ஸோ இந்த அளவுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பரவல் வந்து தீவிரமாக இருந்து வந்தனாலேயே மில்லியன் கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஹெப்படைட்டிஸ் ஏனால் இறந்தும் போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹெப்படைட்டிஸ் ஏவை சமாளிக்க முடியாமல் அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் திணறி வந்தது. இருப்பினும் கூட இந்த ஹெப்படைட்டிஸ் ஏவை சமாளிக்கிறதுக்கு சில முறைகளை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் பின்பற்றினாங்க. அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நல்லா கை கழுவணும் அப்படின்ற அந்த ஒரு முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அசுத்தமான நீர், உணவு இதெல்லாமே வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அந்த உணவுகளை வந்து சுட வைக்கணும், அதாவது வெப்பப்படுத்தணும். அதே மாதிரி நீரையும் வந்து வெப்பப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிட்டு சுத்தமான உணவு மற்றும் நீரை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி முறைகளை வந்து பின்பற்றினாங்க. அதுக்கப்புறமா சப்போர்ட்டிவ் கேர், அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெஸ்ட் தேவை, அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஓய்வு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வாந்தி, வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு அதிகமாக நீர் இழப்பு வந்து ஏற்படும் உடலில். அதனால் அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் வந்து ஏற்படும். ஸோ அவங்க வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்காக நிறைய திரவம் சார்ந்த உணவுகள் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு வந்து நோயாளிகளுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளும் ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதுக்கப்புறமா ஹெப்படைட்டிஸ் ஏனால் ஏற்படக்கூடிய ஃபீவர், பெயின் இதெல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அசிட்டோமினோஃபென் மாதிரியான மருந்துகள் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது பயன்படுத்துறதும் கூட அந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அசிட்டோமினோஃபென் மாதிரியான மருந்துகளை வந்து பயன்படுத்தும் போது அது வந்து காய்ச்சல், வலி அதுக்குண்டான நிவாரணியாக வந்து இருக்கும். ஆனால் அதே சமயம் அது சில நேரங்களில் லிவர் டாக்ஸிசிட்டியை கூட, அதாவது கல்லீரல் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கூட அந்த மருந்துகள் வந்து கொண்டு இருக்கு. இதனாலேயே இந்த கல்லீரல் பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அசிட்டோமினோஃபென் அப்படின்ற இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கறதும் வந்து சவால் நிறைந்ததாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஆல்கஹால் எடுக்கிறத தவிர்க்கணும், அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆல்கஹால் எடுக்கிறது தவிர்க்கப்படணும் அப்படின்ற அறிவுரை வந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஆல்கஹால் மாதிரியான விஷயங்கள் வந்து கல்லீரலை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். அதனால ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
ஆல்கஹால் வந்து மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக இம்யூன் குளோபுலின் மாதிரியான முறைகள் வந்து பின்பற்றப்பட்டது. இது வந்து பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது ஏற்கனவே ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அதை பயன்படுத்தி ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்படாதவங்களுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்துறது, அல்லது ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஆன்டிபாடிஸை வந்து இம்யூன் குளோபுலினா வந்து கொடுக்கறது. ஸோ இப்படி கொடுக்கறதன் மூலமாக ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்டவங்களுடைய உடலுக்கு வந்து உடனடியாக வந்து இம்யூன் சிஸ்டத்தினுடைய பூஸ்டப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ், அதாவது இப்போ ஒரு நபர் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த நபரினுடைய ரத்தத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஏன்னா இம்யூன் சிஸ்டத்திலிருந்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி செய்யப்பட்டு தான் ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸை வந்து ஆன்டிபாடிஸ் வந்து அழிச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த ஆன்டிபாடிஸை ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டு மீண்டவங்களினுடைய உடல்ல இருந்து எடுத்து இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய உடலுக்குள்ளே வந்து செலுத்துறது. அப்படி செலுத்துறதன் மூலமாக அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுக்கு எதிராக வந்து எதிர்த்து போராடும். அதே சமயம் ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து சில நாட்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் அடுத்து ஏற்படாமல் தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் பின்பற்றப்பட்டது. ஆனால் இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ்லாம் கிடையாது. சும்மா குறுகிய காலத்தில் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பின்பற்றப்படக்கூடிய நடவடிக்கைகள். ஆனால் இந்த நிலையில தான் 1973 இந்த காலகட்டத்தில் ஸ்டீவன் ஃபெயின்ஸ்டோன், ஆல்பர்ட் காபிகேன், ராபர்ட் பர்சல் அப்படின்ற 3 அமெரிக்காவை சேர்ந்த வைராலஜிஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ ஏற்படுறதுக்கு ஹெப்படோ வைரஸ் ஏ தான் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1980கள் காலகட்டத்தில் மோரிஸ் எல்மன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மைக்ரோபயாலஜிஸ்ட் அவருடைய டீமோட இணைஞ்சு இந்த ஹெப்படைட்டிஸ் ஏக்குண்டான வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. பிறகு 1990களுக்கு பிறகிலிருந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஆனது பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்தித்த பாதிப்புகளையும் அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் அதை ஃபுல்லாக வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட ஹெப்படைட்டிஸ் ஏனால் மிகப்பெரிய பாதிப்புலாம் இருக்குது. எந்த அளவுக்குன்னா 2015ஆம் ஆண்டு கூட ஹெப்படைட்டிஸ் ஏனால் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சம் மனிதர்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டாங்க. அதில் 11,200க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க. இந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கூட ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ இந்த வேக்சின்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பாதிப்புகள் வந்து இன்னும் எவ்வளோ தீவிரமாக இருக்கும் அப்படின்றது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏக்குண்டான வேக்சின்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய வந்து அவைலபிளாக இருந்து வருது. ஸோ இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்ற ஃபுல்லாக வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.